Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 5, Part 5. அஃபென்சஸ் இன் இபிஎஃப். ஸோ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் மேஜராக என்னென்ன அஃபென்சஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெயிலியர் டு பே கான்ட்ரிபியூஷன். அதாவது எம்ப்ளாயர் சைடு எம்ப்ளாயி சைடு ரெண்டு பக்கம் வந்து கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும் இல்லையா இபிஎஃப்க்கு. அதில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இதில் வந்து பே பண்ணலைனாலோ இல்லை எம்ப்ளாயரோ இல்லை எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் தான் எம்ப்ளாயர் எடுத்து பே பண்ணுவாங்க. சப்போஸ் எம்ப்ளாயர்லேருந்து எடுக்கலைனாலோ இல்லை எம்ப்ளாயர் வந்து பே பண்ணலைனாலோ அது வந்து ஒரு அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிலேயிங் பேமெண்ட் ஆஃப் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டேஸ் வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஒரு 15 டேஸ், நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம், எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் 15 டேஸ் அதுக்குள்ளே வந்து பே பண்ணலை பிஎஃப் அமௌண்ட்டை அப்படின்னா வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேக்கிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன்ஸ். அதாவது ஏதாவது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணாங்கனாலோ இல்லை இதனால தான் டிலே, இதனால தான் வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபால்ஸாக ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணாங்கனாலோ அது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் டு மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆர் சப்மிட் ரிட்டர்ன்ஸ். அதாவது இந்த பிஎஃப் கட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து அதுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பிஎஃப் அமௌண்ட்டை பே பண்ணும்போது ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாச்சும் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா, இதை அவங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலை இல்லை அவங்க ப்ராப்பராக ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலை அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிடக்டிங் எம்ப்ளாயிஸ் ஷேர் ஃப்ரம் வேஜஸ் பட் நாட் டெபாசிட்டிங் இட். அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸோட சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க, சேலரியிலேருந்து வேஜஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க பிஎஃப் அமௌண்ட்டை, பட் ஆனால் வந்து பே பண்ணலை அப்படின்னாலும் அது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் என்ரோல்மெண்ட் ஆஃப் எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ் அண்டர் த ஸ்கீம். அதாவது இப்போ வந்து அந்த பர்சன் வந்து எலிஜிபிள், அதாவது 21,000க்கு பிலோ சேலரி வாங்குறாங்க பிஎஃப் பிடிக்கிறதுக்கு, பட் ஆனால் அந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸை வந்து என்ரோல் பண்ணலை இந்த பிஎஃப் ஸ்கீம் கீழே அப்படின்னா வந்து அதுவும் ஒரு அஃபென்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அஃபென்சஸ் இந்த பிஎஃப், அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் கீழே பண்ணுற அஃபென்சஸ். நெக்ஸ்ட் பெனாலிட்டிஸ் அண்டர் இபிஎஃப். ஸோ இது எல்லாமே அஃபென்சஸ், அதோட பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெயிலியர் டு பே கான்ட்ரிபியூஷன். அதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்க தவறுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் ஜெயிலில் போடுவாங்க, 5,000 ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட் அஃபென்ஸ் அண்டர் கன்விக்ஷன். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து மினிமம் 2 இயர்ஸ் வந்து ஜெயிலில் போடுவாங்க, மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும், அண்ட் ஃபைன் வந்து 25,000 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேக்கிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா வந்து 1 இயர் வரைக்கும் வந்து ஜெயிலில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஃபைன் போடுவாங்க 5,000, இல்லைன்னா ரெண்டுமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் எனி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா வந்து 1 இயர் வரைக்கும் வந்து ஜெயிலில் போடுவாங்க, இல்லைனா ஃபைன் போடுவாங்க 4,000க்கு, இல்லை ரெண்டுமே சேர்த்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஷேர். எம்ப்ளாயி ஷேரை வந்து டிடெக்ட் பண்ணலை இல்லைனா அதை பே பண்ணலை அப்படின்னா வந்து மினிமம் 1 இயர் வரைக்கும் ஜெயிலில் போட்டு 10,000 ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த பெனாலிட்டிஸ் ஃபார் த அஃபென்சஸ். Thank you.